கமகமனு முறுமுறுன்னு அடை தோசை ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா டின்னருக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்த்தியான ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த ரெசிபிக்காக இட்லி அரிசி நான் ஒரு ஆளாக எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இட்லி அரிசி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக புழுங்கல் அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போது இது கூட 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவு உளுந்து, இது எல்லாமே சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 to 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக ஊற விடணும். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 6-7 வரமிளகாயை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த சமயத்தில் ஊற வச்ச வரமிளகாயை இதே மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கிரைண்டரில் இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிக்சியிலே போட்டு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். வத்தல் ஊற வச்ச தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ரொம்பவும் திக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமான சாஃப்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பு இருந்தால் போதும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு அரைச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலையை இதே மாதிரி உருவி உள்ளே சேர்த்துக்கலாம். முருங்கை இலை இல்லாதவங்க தாராளமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மாவு அரைச்ச அதே தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரோஸ்ட் வேணும்னா பேட்டர் லிக்விட கரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கல் தோசை மாதிரி வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு திக்காக மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் மாவு ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே ஊறிடுச்சு. நான் மாவு அரைச்ச தண்ணியை நான் முழுக்க உள்ளே ஆட் பண்ணிட்டேன். தோசைகள் சூடாயிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி அடை தோசையை வறுத்துக்கலாம். இது மேலே பொடியாக அரிஞ்ச வெங்காயம், குட்டி குட்டியாக அரிஞ்ச தேங்காய் சில்லையும் இதே மாதிரி தூவி பொறுமையாக அழுத்தம் கொடுத்து 2 பக்கமும் சிவக்க விட்டு எடுங்க. அருமையான அடை தோசை ரெடி. இந்த அடை தோசைக்கு மேக்ஸிமம் நாட்டு சக்கரை ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே தேங்காய் சட்னி கூட பெஸ்ட் காம்பினேஷன். அதுக்காக 1 கப் தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரே ஒரு காரமான க்ரீன் சில்லி, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/2 கப் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி அடை தோசையை மொறுமொறுன்னு சுட்டு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தின்னாக வார்த்து எடுத்துக்கோங்க. கமகமனு மொறுமொறுன்னு அடை தோசை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.